அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி ஒரு தகவல். பெர்னாட் ஷா அவங்கள பற்றி தான் சொல்ல போகிறேன். யார் இவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக சிறந்த உலக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர், நாடக ஆசிரியர். அவருடைய நாடகங்கள் துணிச்சல் மிக்க கருத்துக்களை எடுத்து சொல்கிறதா இருக்கும். சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை துணிச்சலாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவர். ஐரிஸ் நாடகங்கள் சிறப்பு பெற்றவர். ஐரிஸ் நாடகம்னா என்ன, அவர் எந்த இதில் சிறந்தவர் சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்களுடைய அன்றாட வாழ்க்கை, அவங்களுடைய அன்றாட பிரச்சனைகள், அதெல்லாம் ஒரு ரொம்ப அலங்காரம் இல்லாமல் சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவர். அவர் லண்டனில் வசிக்கிறாரு. அவருக்கு 90 வயசு. அப்போ லண்டனில் வசிக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருந்து தன்னுடைய இருப்பிடத்தை பக்கத்தில் கூடிய ஒரு கிராமத்துக்கு மாற்றுறாரு. அப்போ எல்லாருமே கேட்குறாங்க, வசதியே இல்லாத அந்த கிராமத்துக்கு போய் நீ போறியே, இப்போ இங்கே இருந்ததுன்னா நல்ல வசதியில் எந்த அடிப்படை வசதியுமே அங்கே இல்லையே, எதுக்காக அந்த கிராமத்துக்கு போகிறேன்ட்டு எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. வயசாகிடுச்சு, புத்தி பேதலிச்சு போச்சு, அதனால தான் அவர் அந்த மாதிரிலாம் போகிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லக்கூடிய காரணம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சுடுகாடுகளில் எழுதியிருக்கார், 112 வயதில் அகால மரணம் அடைந்தார். இந்த சிறு வயதில் அவருக்கான இறப்பு ரொம்ப சங்கடமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லறையில் எழுதியிருக்கான். 112 வயதில் இறந்த ஒருத்தர் அகால மரணம் அடைஞ்சார் அப்படின்னு சொல்லி. அகால மரணம்னா திடீர்னு ஏற்படக்கூடிய மரணம், அப்படியே தவிக்கக்கூடிய ஒரு மரணம். இதை அவர் சொன்னாராம். இதை மாதிரி பார்த்தேன், அந்த கிராமத்தில் போய் நான் போய் வசிக்க போகிறேன். ஏன்னு பாருங்கள், 112 வயசே ரொம்ப சின்ன வயசுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கிராமம். எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அப்போனா அதிகமாக வாழணும்னு அவருக்கு ஆசையா? அவருடைய ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான நல்ல நம்பிக்கை உள்ள மனிதர்களுக்கு இடையில் வாழுதல் ஒரு சிறப்பானது. 100 வயசுக்கு மேலே தான் அவர் இறந்தும் போனார். அதனால் நான் அந்த இடத்த தேடி போகிறதா சொன்னார். எப்பயுமே நம்மளை சுற்றி நெகட்டிவாகவே பேசக்கூடிய மக்களிடமிருந்து நம்ம சிறிது தள்ளி இருப்பது நல்லது. நல்ல நம்பிக்கையோட முயற்சி, உழைப்பு, அதன் பிறகு அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தையில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம சூழ்ந்து இருக்கிறது நமக்கு ஒரு ஆரோக்கியமான உடல் நலத்தை கொடுக்கும், மன நலத்தை கொடுக்கும்னு சொல்கிறார். நன்றி.